ஒரு வேலைக்காரிக்கு இன்னொரு வேலைக்காரி சப்போர்ட்டா? கவிதா, நீயா உண்மையை சொல்லிட்டா நல்லது. பாவம் இவ, எல்லாரும் இவளை தப்பா நினைப்பாங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு ஒண்ணுனா வரைஞ்சு கட்டிட்டு ஓடி வர. என்னமோ வயிறு வேலை நான் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அப்புறம் மரியாதை கேட்டுரும். இத்தனை நாள் நீ என்னென்னலாமோ என்ன பேசியிருக்க. நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்படி கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு நான் அமைதியா போனேன். ஆனா நீ சம்பந்தமே இல்லாம சாதாரணமா நடந்த ஒரு விஷயத்துக்காக இவ மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனா அந்த வைர வேலை மட்டும் கொடுத்துரு. இத பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமா, நான் வைர வேலை எடுத்ததை நீ பாத்தியா? பாக்கல. அப்புறம் என்ன? நீ எடுத்தத நான் பாக்கல, ஆனா நீ உள்ள ரூம்ல கொண்டு வந்து வச்சத நான் பார்த்தேன். யாராவது பாக்குறாங்களான்னு அக்கம் பக்கம் சுத்தி முத்தி பார்த்து ஒளிஞ்சு ஒரு ரூம்ல கொண்டு வந்து கபோர்ட்ல வச்சல, அதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் இந்த குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ சொல்லல. இந்த குடும்பத்துல பிறந்த நீ திவ்யாவுக்கும் திருவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு செய்யற பரிகாரத்துல இவ மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்க. திரு கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் இந்த சடங்கையே நாம பண்றோம். வைரவேலுக்கு பூஜை பண்ணிட்டு தான் 9 ஜோடிங்களும் தாலி கட்டணும்னு சாமியார் சொன்னப்போ நீ அங்கதானே இருந்த. இப்ப வைரவேல திடீர்னு காணும்னு சொன்னா அடுத்து என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்கல. திவ்யாவுக்கு சித்தியா இருந்தும் திருவுக்கு அத்தையா இருந்தும் நீ இந்த வேலையை செஞ்சிருக்க. இவ மேல அப்படி என்ன உனக்கு ஒரு வன்மம்? மகா, இத யாரும் பாக்குறதுக்குள்ள இத கொண்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ள வை. முதல்ல கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சீக்கிரம் இந்தா. திரு, மகாவுக்கு ஒரு ட்ரீமா என்ன சொல்லு பாப்போம். நான் உன்கிட்ட நம்மளும் இந்த ஜோடி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொன்னேன். ஆனா இவ நம்ம கல்யாணத்தை ட்ரீமாவே பாத்துட்டா. அதுல நான் மயில் பச்சை கலர் புடவையை கட்டி சூப்பரா இருந்தேனா, நீ என் கழுத்துல தாலியை கட்டினியா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமலம் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு. பொண்ணு மாப்பிளையும் ஆத்மார்த்தமா முருகரை வேண்டிக்குங்கோ. எல்லாம் நல்லதா நடக்கணும், இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்கோ. முருகா, நீதான் என் பேரன் பேத்தி கல்யாணத்தையும் இதே மாதிரி எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்கணும். உங்களுக்கு தெரியாம ஏதோ டூப்ளிகேட் வளையல மாத்தி வச்சுட்டு எங்க அம்மாவோட வளையல எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஒரிஜினல் வளையல என்ன பண்ணீங்க? அடமான வச்சிட்டீங்களா இல்ல வித்துட்டீங்களா? என்ன இவ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாளே. உங்களை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா?
ஏய் சும்மா உளராத. இருட்டுல வளையல சரியா பார்க்காம அது எங்க இது எங்கன்னு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? போவியா? போகாதீங்க, நில்லுங்க. என்ன குறுக்க வந்து நிக்கிற? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், வழிய விட போறியா இல்லையா? ஒரிஜினல் வளையல் எங்க? அது காவேரி கிட்ட இருக்கும். சும்மா சும்மா அதை பத்தி வந்து ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, காவேரி அக்கா போட்டுட்டு இருக்கிறது எங்க அம்மா வளையல் இல்ல. இவள எங்க அம்மா வளையல சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட எனக்கு தெரிஞ்சிரும். ஏய் சீப்பா, நில்லுங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையா வழிய விட போறியா இல்லையா? எனக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. என்ன அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட இருந்து வளையல் எடுத்துட்டு போயிட்டீங்க. உங்களனா இங்க பார்த்தப்போ அத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. ஏன் தெரியுமா? அது நீங்க கொடுத்தது காவேரி அக்கா கிட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்ப அவங்களையும் ஏமாத்திருக்கீங்க. அந்த வளையல அடகு வச்சிட்டீங்களா இல்ல வித்துட்டீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, திரும்ப கொண்டு வந்து காவேரி அக்காக்கு தெரியாம எடுத்த இடத்துலயே வச்சிருங்க. ஏய் என்ன ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்க? நீ சொல்ற எதையும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். அப்போ நேத்து நைட் நான் சொன்னதை நீங்க சீரியஸாவே எடுத்துக்கல. இதுக்கு மேல உங்களுக்கு பாவம் பாக்குறது தப்பு. ஹேய், என்ன காலங்காத்துல வந்து நை நைன்னு சும்மா இம்சை பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன? அந்த வளையல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும், அதானே? ஆமா, ஒரிஜினல் வளையல் மாதிரி ஒரு டூப்ளிகேட் வளையல செஞ்சு வச்சிட்டேன். ஒரிஜினல் வளையல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி செலவும் பண்ணிட்டேன். போதுமா? அப்போ போலீஸ் வந்து உங்களை கேட்டாதான் வளையல் வரும், அப்படிதானே? ஐயோ போலீஸா? ஐயோ பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? ப்ளீஸ் மகா மகா மகா, போலீஸ்ல வேணாம் மகா. ப்ளீஸ் மகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மகா ப்ளீஸ். போலீஸ்னா பயந்துருவாமா? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும்.